வணக்கம். இன்றைக்கி நான் பீக்கங்காய் சொதி செய்கிறேன். அது எப்படின்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். அதோட ஜாமானுங்க என்னென்ன ஜாமான்னு காட்டுறேன் பாருங்கள். பீக்கங்காய் ரெண்டு பீக்கங்காய், ஒரு வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், ஒரு பழுத்த மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, தேங்காய் பால் பால், 2வது பால், மஞ்சத்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையானது. உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அது நீங்கள் போடுங்க. இப்போ செய்ய விதம் காட்டுறேன் பாருங்கள். இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். எண்ணெய் காஞ்சோன்னா அப்புறம் போட வேண்டியதாங்க. போதும். எண்ணெய் காஞ்சிருச்சு, பூண்டை போடுவோம். அது உளுத்தம்பருப்பும் கடுவும் போட்டுட்டு அப்புறம் பூண்டை போடுவோம். ரெண்டையும் போடுவோம். பூண்டை வெட்டிக்கிட்டோம். இப்போ பூண்டை போடுவோம். கடுகு வெடிக்குது, வெடிச்சோன்னா இப்போ பூண்டு போடுவோம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருவோம். இப்போ பழுத்த மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுரும். இப்போ பீக்கங்காவை எடுத்து அதில் போட்டுரும். வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ இந்த காய்க்காண்டி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ. அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் பார்த்துக்கோ. மூடி வைக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் வதங்கினோன்னு அப்புறம் 2வது பாலை ஊற்றிக்கோ. வெந்துருச்சான்னு பார்ப்போம். பார்த்துட்டு இப்போ பால் வச்சுட்டு 2வது பாலை ஊற்றிடுவோம். அப்புறம் பால் ஊற்றிக்கலாம். இது 2வது பால். ரெண்டாவது பால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நம்ம உப்பு இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குவோம். உப்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் மூடிட்டு அப்புறம் நம்ம பாலை ஊற்றிட்டு திறந்து பார்ப்போம். ஏன்னா அது காய் வந்துடுச்சு. இப்போ நம்ம பாலை ஊற்றிட்டு அடுப்பை அணைச்சிடும். கொஞ்சம் நேரம் லேசாக கொதி வந்துடும். கொதி வந்தோன்னா லேசாக, ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாது. இது போதும். நிறுத்திக்கிறேன். நான் பரிமாறுறேன் பாருங்கள். பீக்கங்காய் சொதி இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை பரிமாறியிருக்கேன். ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.